தெரியுமா? மேபி, மைட் பி, மே நாட் பி எல்லாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை கற்றுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் பேசும்போது மேபி, மைட் பி, மே நாட் பி இதை எப்படி சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேபி பற்றி பார்க்கலாம். மேபி ரெண்டு வேர்டாக இருக்குது. மே பி இதோட யூசேஜஸை எப்படி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாசிபிலிட்டி. மேபி யூஸ் பண்ணுறோன்னா பாசிபிலிட்டியை சொல்ல ட்ரை பண்ணுறோன்னு அர்த்தம். பாசிபிலிட்டினா நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் he may be late to the meeting. அவன் மீட்டிங்க்கு லேட்டாக வரலாம். இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களா, அவன் மீட்டிங்க்கு லேட்டாக வரலாம், இல்லை சீக்கிரமாக கூட வந்துடலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. he may be late to the meeting. ஸோ இங்கே ரெண்டு விதமான சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. அதை தான் பாசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒன்று நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட இருக்கலாம். அங்கே தான் நம்ம மேபி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அன்சர்டினிட்டி. இப்போது நம்ம மேபி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா அங்கே நம்ம மேபி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம மேபி யூஸ் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ மே பி அட் ஹோம் நவ். அவள் இப்போது வீட்டில் இருக்கலாம். இந்த சென்டென்ஸில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவள் ஒரு வேளை வீட்டில் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். அது கரெக்டான ஆன்சர்ஸ் தெரியலை, தெரியாமல் நம்ம சொல்கிறது. அதுக்கும் நம்ம மேபி யூஸ் பண்ணலாம். இப்போ மேபி எப்படி எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மேபி ஐ வில் see my friend tomorrow. ஒருவேளை நான் நாளை என் நண்பரை பார்ப்பேன். மேபி ஐ வில் see my friend tomorrow. ஒருவேளை நான் நாளை என் நண்பரை பார்ப்பேன். Maybe we should go for a party this evening. ஒருவேளை நாம் இன்று மாலை விருந்துக்கு செல்லலாம். Maybe we should go for a party this evening. ஒருவேளை நாம் இன்று மாலை விருந்துக்கு செல்லலாம். நெக்ஸ்ட் மைட் பி. மைட் பி யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிபிலிட்டியை சொல்லியிருப்போம். இதுவும் மேபி மாதிரியே தான், ஆனால் சாத்தியம் கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறோம். மைட் பியோட யூசேஜ் பார்க்கலாம். பாசிபிலிட்டி. மைட் பி யூஸ் பண்ணும்போது அது நடக்கலான்னு சொல்கிறோம், பட் அது நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் சொல்கிறோம். அங்கே அதுதான் மைட் பி. இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். he might be at the office. அவன் ஆஃபீஸில் இருக்கலாம். இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஆஃபீஸில் இருப்பாங்கன்னு நீங்கள் நல்ல ஷியோராக சொல்லலை, பட் இருக்கலான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சென்டென்ஸில் தான் நம்ம மைட் பி யூஸ் பண்ணணும். மைட் பி எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, எங்கே ஒரு இடத்துல நமக்கு ஷியோராக ஒரு ஆன்சர் தெரியலை, டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மைட் பி யூஸ் பண்ணுவோம். இப்போ மைட் பியோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இட் மைட் பி சன்னி டுமாரோ. நாளை வெயிலாக இருக்கலாம். இட் மைட் பி சன்னி டுமாரோ. நாளை
வெயிலாக இருக்கலாம். She might be at home after school. பள்ளி முடிந்ததும் அவள் வீட்டில் இருக்கலாம். She might be at home after school. பள்ளி முடிந்ததும் அவள் வீட்டில் இருக்கலாம். அடுத்தது may not be. may not be எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்காது இல்லை நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம may not be யூஸ் பண்ணுவோம். பாசிபிலிட்டி நாட் ஹேப்பனிங். may not be யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்காது, may not be அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிற படம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலை, இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மே நாட் பிக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இட் மே நாட் பி விண்டி டுடே. இன்று காற்று வீசாமல் இருக்கலாம். இட் மே நாட் பி விண்டி டுடே. இன்று காற்று வீசாமல் இருக்கலாம். She may not be able to come to the party. அவளால் விருந்துக்கு வர முடியாமல் போகலாம். She may not be able to come to the party. அவளால் விருந்துக்கு வர முடியாமல் போகலாம். இந்த வீக் மேபி, மைட் பி, மே நாட் பி கரெக்டாக யூஸ் பண்ணி பேசுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி கரெக்டாக மைட் பி, மே நாட் பி, மேபி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களும் கற்றுக்கட்டும். இப்போது குவிஸ் டைம். மேபி, மைட் பி, மே நாட் பி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம் இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும்னு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள்.